இந்தியர்களே, வாருங்கள் வாருங்கள், எங்கள் தமிழ்நாட்டிற்கு வாருங்கள். எங்கள் வேலைகளை உங்களுக்கு தர எங்கள் தலைவர்கள் காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எங்கள் வரிப்பணத்தில், நாங்கள் செலுத்தும் வரிப்பணத்தில் எடுக்கப்படும் உங்கள் கட்டிடப் பணிகளில் அனைத்திலும் உங்களுக்கு வேலை கொடுக்க காத்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர்கள். எங்களுக்கு வேலை கொடுக்காம இல்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுக்கு வேலை கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். வாருங்கள், வணிகம் செய்ய தமிழகத்திற்கு வாருங்கள். உங்களுக்காக எங்கள் தமிழ்நாட்டு மண் திறந்து வைத்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர்கள். எங்களுக்கு இப்போ எங்கள் அதிகாரிகளும் எங்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றாலும் எங்கள் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் உங்களுக்கு வேலை கொடுக்க அவர்கள் தயாராக, எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு வேலை கொடுக்க தயாராகிறார். எங்கள் தொழிற்சாலைகள் திறந்திருக்கின்றன, உங்களுக்காக திறந்திருக்கின்றன. வாருங்கள் வாருங்கள், எங்கள் தமிழ்நாட்டிற்கு வாருங்கள். உங்களுக்கு வேலை கொடுக்க காத்திருக்கிறார்கள் எங்கள் தமிழக தொழிற்சாலைகளில். எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்கள், ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் மீது சிறு திரும்ப இருந்தாலும் நீங்கள் எங்கள் தொழிற்சாலைகளில் அமர்ந்து கொண்டு உள்ளே வராதீர்கள் என்று எங்களை தடுத்தாலும் எங்கள் தலைவர்கள் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு ஒருவர் சிறிது எவராது ஒருவர் உங்களுடன் தகராறு செய்து தாக்கிவிட்டாலும் உங்களுக்காக தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் அனைவருமே குரல் கொடுப்பார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். ஆனால் எங்கள் மண்ணில் எங்கள் தொழிற்சாலைகளில் எங்களை உள்ளே வராதீர்கள் நீங்கள் தடுத்தாலும் உங்களைத்தான் ஆதரிப்பார்களே தவிர எங்களை ஆதரிக்க மாட்டார்கள். எங்கள் மண்ணில் எங்கள் தலைவர்களும் எங்கள் அதிகாரிகளும். வாருங்கள், நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமென்றால் தமிழ்நாட்டிற்கு வாருங்கள். தமிழர்கள் நாங்கள் அழிந்தாலும் கவலை இல்லை, தமிழக மக்கள் நாங்கள் அழிந்தாலும் கவலை இல்லை. எங்கள் தலைவர்கள் உங்களுக்காக எங்கள் தமிழ்நாட்டை திறந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் செலுத்தும் வரிப்பணம் பற்றவில்லை என்றாலும் உடனே கடன் வாங்கி லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்கியும் உங்களுக்கு வேலை கொடுக்க காத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழகத்தில் கட்டப்படும் அரசின் மூலம் கட்டப்படும் கட்டுமான பணியில் வேலை கொடுக்க காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் தொடங்கப்படும் தொழிற்சாலைகளை வட இந்தியர்களான உங்களுக்கு வேலை கொடுக்க காத்திருக்கிறார்கள். தமிழர்களான எங்களை பட்டினி போட்டாலும் பரவாயில்லை என்று எங்களுக்கு ஏதோ ஒரு வீசுவதைப் போல 1000 2000 கொடுத்து மாதத்திற்கு எங்கள் வாயை அடைத்துவிடும். ஆனால் உங்களுக்கு 15,000 20,000 30,000 40,000 50,000 60,000 70,000 80,000 1 லட்சம் அதற்கு மேலும் உள்ள வேலைகளை உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள வேலைகளை கொடுக்க எங்கள் தலைவர்கள் காத்திருக்கிறார்கள். வாருங்கள் வாருங்கள், நீங்கள் நன்றாக வாழுங்கள். நாங்கள் அழிந்தாலும் எங்கள் தலைவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஓட்டு போடுவதற்கு மட்டுமே எங்களுக்கு உரிமை இந்த மண்ணில் உண்டு. ஓட்டு போடுவது மட்டுமே எங்களிடம் வருவார்கள். மற்றபடி உங்களுக்கு வேலைகள் கொடுப்பார்கள், உங்களுக்கு வணிகம் கொடுப்பார்கள். நாங்கள் எங்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு 1000 2000 மாதம் கொடுத்து எங்களை நாங்கள் கொடுத்து விடுவார்கள். அதை கொடுத்து விட்டு இதுவே இவர்கள் கொடுத்தது போதும் என்று நினைப்பார்கள். உங்களுக்கு கடன் வாங்கியும் வேலை கொடுக்க காத்திருக்கிறார்கள். வாருங்கள் தமிழ்நாட்டிற்கு, வட இந்தியர்களே வாருங்கள் தமிழ்நாட்டிற்கு வாருங்கள். மௌன அறிவியல் கண்டுபிடிப்பாளர் ராணிப்பேட்டை.